குறிப்பாக இந்த நாள்ல நாம் பார்க்கக்கூடிய செய்தியினுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கான தலைப்பு அறியப்படாத தேவன். அறியப்படாத தேவன் என்கிற தலைப்பின் கீழே நம்ம காரியங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்லப்போனால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் கடவுள் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. எல்லா மனுஷனையும் நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் முதிர்ந்த அறிவாளிகள் அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் கடவுள்லாம் கிடையாதுங்க, எல்லாம் மனுஷ சக்தி தான் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் கடவுளை நம்ப மாட்டாங்க. கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் உண்டு. அதுலயும் சொல்ல போனா பல கடவுள்கள் இருக்கிறத மறுக்கிறாங்க. அது நியாயமான காரியம். பல கடவுள்கள் இல்லை. கடவுள் எத்தனை பேரு? ஒரே கடவுள். அதுதான் நம்முடைய தீர்மானமும் கூட. குறிப்பாக மனிதர்களே போக முடியாத தீவுகள் இருக்கிறது. ஒரு கணக்கெடுப்பின்படி இதுவரையில 6,70,000 தீவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தீவுகள். தீவுன்னு அவங்களுக்கு தெரியும்ல, கடலுக்கு உள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல நிலப்பரப்பு இருக்கும். அதுல கொஞ்சம் நிறைய மரங்களும் நிறைய மிருக ஜீவன்களும் மனிதர்களும் கூட அங்க இருக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்க முடியாத 6,70,000 தீவுகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஜியோகிராபி மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. இன்னொரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 1492 வருஷத்துலதான் அமெரிக்காவே கண்டுபிடிச்சாங்க. அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்கிறத கொலம்பஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவருடைய முழு பேரு. இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் 1492ல அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்கிறத கண்டுபிடிச்சு உள்ள கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு சேட்டலைட் இருக்கு, நிறைய செயற்கைக்கோள்கள் இருக்கு, மேல இருந்து படம் பிடிச்சிடும், எங்க என்ன நடக்குது, யார் இருக்கா, எல்லாத்தையுமே துல்லியமா தெள்ள தெளிவா படம் பிடிச்சிடுறாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இல்ல. இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர் ஒரு ஸ்பெயின் நாட்டுக்காரர். அவர் இது போல நாடுகளை கண்டறிகிறதுலே ஆர்வம் கொண்டவர். அவர் தேடி வந்த பொழுதுதான் அமெரிக்கா சிக்கிச்சு. அப்பதான் அமெரிக்கா உலக நாடுகளை அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்க ஆள் நடமாட்டமே அல்லது ஆள் போய் பழக்க வழக்கமே இல்லாத ஒரு தீவுக்கு போனாலும் அங்க இருக்கிற சில மனிதர்கள் கடவுள் நம்பிக்கையோட இருக்கிறத பார்க்கலாம். அங்கேயும் ஏதாவது ஒண்ணு வச்சு வழிபட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதான் கடவுள் அப்படின்னு வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். அப்ப எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் அங்கே ஒரு கடவுள் நம்பிக்கை உண்டு. கடவுள் இருக்கிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கடவுள் நம்பாதவங்க யாரும் இருக்க முடியாது. மருத்துவ உலகமே கடைசியில கடவுள் மேலதான் பழி சொல்லிடுவாங்க. எங்களால பார்க்க முடிஞ்சதை பார்த்துட்டோம், இனிமேல் எல்லாம் கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படிம்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்ப கிட்டத்தட்ட கர்த்தருடைய புத்தகத்திலும் கூட அதை குறித்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தேனேங்கிற ஒரு பட்டணம். இந்த அத்தேனே பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்கிற சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு அத்தேனே பட்டணத்துல பவுல் அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவர்களுடைய கடவுள்களை பற்றி அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த வசனத்துடைய ஆரம்பத்துல இருந்து தான் இந்த அறியப்படாத தேவன்கிற தலைப்பை நம்ம எடுத்தோம். குறிப்பா வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 34 வரை. பவுலை வழிநடத்தியவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதி சீக்கிரமாய் தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களை சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு அவர் கண்டு தன் ஆவியால் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணம் பண்ணினான். தினந்தோறும் பேசிட்டு இருக்காரு. வழியில போறவங்க, வர்றவங்க, கடையில உட்கார்ந்து இருக்கிறவங்க, கூடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, இது எல்லா இடத்துலயும் போய்
அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களோடு சம்பாஷணை பண்ணினான். சில காரியங்களை விளக்கம் சொல்லி அவர்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தான். அடுத்து. அப்பொழுது ம், எப்பிக்கூரும் ம், தோய்க்கரும் ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். ம், சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். ம், சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக ம், காண்கிறது என்றார்கள். ம், இவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே ம், அப்படி சொன்னார்கள். ம், அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், ம். நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நீ சொல்லுகிற புதிதான அந்த உபதேசம் என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள். சரி. நூதனமான காரியங்களை ஆ, எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். ம். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். நூதனமான காரியத்தை அவன் சொன்னானா? அது என்ன நூதனமான காரியம்? செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. திரும்ப நீங்க ஒரு நாள் உயிரா வருவீங்க. நமக்கு முன்னால ஓடினவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இயேசு. அவர் மரித்து இருக்கிறாரு. அவர் 3ஆம் நாள் உயிரோட வந்துட்டாரு. இதெல்லாம் நூதனமான காரியம். இத பத்தி எங்களுக்கு தெரியாதே. செத்து போன மனுஷன் உயிரா வர முடியுமா? அங்க செத்து போனா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சுல நினைச்சான். அப்ப இதை கேட்ட அந்த அத்தேனே பட்டணத்தார், நீ நூதனமான சில காரியங்களை சொல்லுகிறாயே, அது என்னன்னு கொஞ்சம் நாங்களும் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மார்ஸ் மேடையிலே அவனை ஏற்றி அங்கே பேச வைக்கிறார்கள். பாருங்க, இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. 22. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையில் நடுவிலே நின்று, ம், அத்தனேரே, ம், இந்த விஷயத்திலும் ம், நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். ம். எப்படி என்றால், எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து ம், உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, ம். அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நான் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்பல. நான் உங்க ஆராதனை முறைமைகள் எல்லாம் நான் பார்த்தேன். இங்க விக்கிரகங்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தேன். ஆனா அதே வேளையில அறியப்படாத தேவன் என்று எழுதி ஒரு பலிபீடமும் இருக்கிறதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். பாருங்க, நீங்கள் அது எம்டி. அதுல ஒண்ணு இல்ல. நிறைய விக்கிரகங்கள் இருக்கு. அதுல ஒரு பகுதி கடைசியில எம்டியா ஒரு பிளேஸ் இருக்கு. அதுல அறியப்படாத தேவன் என்று எழுதி பலிபீடமே வச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஆச்சரியமா இருக்கா? வாசிங்க. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அவரையே அறிவிக்கிறேன். நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலக அல்லேலூயா. போதும். ஆமென். அறியாத தேவன், அறியப்படாத தேவன். அவர் யாரு? அவர்தான். அவரைத்தான் நான் அறிவிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி பவுல் மார்ஸ் மேடையில நின்று அத்தேனே பட்டணத்தாருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். 23 நம்ம வாசித்த அந்த வசனத்தின் பிரகாரம் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். பாருங்க, நீங்க 34 வரைக்கும் வீட்டுல வாசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் நடந்தது கிபி முதல் நூற்றாண்டு. முதல் நூற்றாண்டு காலத்துல முதல் 100 வருஷத்துக்குள்ளதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை நம்ம இடத்திலிருந்து ஆதாரபூர்வமாக வாசிக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் அதுல 19, 20 ஆகிய வசனங்களிலிருந்து 25 வரை நம்ம வாசித்து பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாரு? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் இல்லையேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளே அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்னா, அது எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். என்னமோ எழுதியிருக்காருன்னு. என்ன சொல்ல வர்றாருன்னா, வெளியே போய் நின்று பாருங்க. பெரிய வானம் இருக்கா? இது தானா வந்துருச்சா? பெரிய சூரியன் தெரியுதா? அது தானா வந்துருச்சா? மலைகள் மேல் நின்று பாருங்க. இவ்வளவு உயரமான மலைகள் இருக்கு, அதில் தானா வந்துருச்சா? அதுல மரங்கள் இருக்கு, தானா வந்துருச்சா? பெரிய தண்ணீர்கள், சமுத்திரம் இருக்கு, தானா வந்துருச்சா? சமுத்திரத்துல மீன்கள், மச்சங்கள், பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கு, தானா வந்துருச்சா? இல்ல. அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. கர்த்தர் இருக்கிறார், உண்மையான கடவுள் ஒருவர் இருக்கிறாருங்கிறத இதெல்லாம் நிரூபிக்கிறது. அல்லேலூயா. நீ போய் நின்று பாருங்க வெளியில. இந்த செடி என்ன இவ்வளவு அழகா, அந்த செடி இருக்கே, இவ்வளவு அழகா அந்த பூ இருக்கே, யாரு படைச்சது? யார் உருவாக்குனது? தானா வந்துருச்சா? இல்ல.
அதெல்லாம் கர்த்தராகிய தேவன் உருவாக்குனது, கடவுள் உருவாக்குனது. இதெல்லாம் சாட்சியா இருக்கிறதுனாலதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன அழகா விளக்கம் சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனத்துல சொல்றாரு, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இதான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அலையிறவங்க. கடவுள்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் தானா வந்துருச்சுங்க. சூரியன் இருந்துச்சா, அந்த சூரியன்ல இருந்து பெரிய வெடி வந்துச்சா, அது உடைஞ்சிச்சா, அது கீழே விழுந்துச்சா, அதுல தண்ணியில குளிர்ந்துச்சா, அப்புறம் அந்த உயிர் வந்துச்சு, ஒரு உயிர் வந்துச்சா, அப்புறம் அதுல இருந்து பல உயிர் வந்துச்சா, அப்புறம் குரங்குல இருந்து மனுஷன் வந்துட்டானா. அப்ப இதெல்லாம் அவங்க போக்கு சொல்ற இடம். அதான் சொல்றாரு, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து நன்றி செலுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். வீணா போயிட்டாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க வீணா போயிட்டாங்க. சங்கீதத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். 68ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம். தேவன் இல்லைன்னு யார் சொல்றானா? மதிகெட்டவன் சொல்றானா. அந்த வார்த்தை இங்க மிங்கிள் பண்ணி பாருங்க, இதோட இணைச்சு பாருங்க. அது சொல்றாரு, அவர்கள் அவருடைய உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவங்க உணர்வில்லாத இருதயம் இருளடைஞ்சு போய் கிடக்கு. கடவுள் இல்லேன்னு யார் சொல்றானோ அவன் இருளடைஞ்சு கிடக்கு. அத்தேனே பட்டணத்துல சொன்னாரு, ஏய் நீங்க எல்லாமே வழிபடுறீங்க, வணங்குறீங்க, ஆராதிக்கிறீங்க, எவரிதிங் இஸ் ஓகே, ஆனா அறியப்படாத தேவன் ஒண்ணு எழுதி வச்சு அதுக்கு பலிபடம் கட்டி வச்சிருக்கீங்களே, எதுக்குடான்னு கேட்கிறாரு. அறியப்படாத தேவன் ஒண்ணு இருக்குன்னு சொல்லித்தானே நீ வச்சிருக்கிற, அந்த அறியப்படாத தேவனைத்தான் நான் சொல்லி வந்திருக்கிறேன்னாரு. அல்லேலூயா. அவங்கள்ட்ட இருந்து வார்த்தை எடுத்து அவங்களை அடிக்கிறது. அந்த அறியப்படாத தேவனைத்தான் இன்னைக்கு நாமளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் கண்களினாலே காணக்கூடாதவர், காண முடியாதவர், கண்ணில் பார்க்க முடியாது. அவரை கடவுளை கண்ணில் பார்க்க முடியாது. கண்டவர்கள் உயிரோடு இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கடவுளை இந்த பூமியிலே வெளிப்படுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதே இந்த ரோமர் புத்தகத்தில் நீங்க 25 வரைக்கும் நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. 22, 23 சொல்லியிருக்கு, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட 6,70,000 தீவுகள் இருக்கிறது. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மரத்தை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு சிலர் பறவைகளை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு சில கல்லுகளை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் சொல்ல பார்த்தா ஆதியில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மனுஷன் எதை கண்டு முதல்ல பயந்தானோ அதை வணங்க ஆரம்பிச்சிட்டான். இடியை கண்டு பயப்பட்டான், இடி இடிக்கிறத கண்டு பயப்பட்டான், இடியை வணங்க ஆரம்பிச்சான். மின்னலை கண்டு பயப்பட்டான், மின்னலை வணங்க ஆரம்பிச்சிட்டான். பெரிய புயல் வெள்ளம் அடிச்சிச்சு, அதை ஒண்ணு பார்த்து பயந்து கடலை வணங்க ஆரம்பிச்சிட்டான், தண்ணியை வணங்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி எதை கண்டெல்லாம் மனுஷன் பயந்தானோ அதை வணங்கி தெய்வமாக அவன் வைத்துக் கொண்டான். இதுதான் அந்த வழி, அந்த வந்த வழி. ஆனால் கர்த்தராகிய தேவன் பாருங்க, அந்த ரோமர் 1 மிச்சம் இருக்கிற வசனத்தை வாசிங்க. இந்த மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதெல்லாம் தெய்வம், இதெல்லாம் தெய்வம்னு அந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் அந்த அழிவுள்ள மனுஷர்களுக்கும் இந்த ரூபத்தை மாற்றினார்கள். இதான் கடவுள், இதான் கடவுள், இதான் கடவுள்னு மாத்திக்கிட்டாங்களாம். அடுத்த வசனம் சொல்லுது, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு இவ்வளவுதான், சரி போ. அப்ப அசுத்தமான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார் போடான்ட்டு. 25 மட்டும் வாசிச்சு முடிப்போம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி என்ன வாங்கிட்டாங்களா? அப்ப உண்மையான சத்தியம் இருக்கு. சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். சத்தியம்ல ஆங்கிலத்தை ட்ரூத்னு சொல்றோம். ட்ரூத்னா சத்தியம், ட்ரூத்னா உண்மை. அந்த தேவனுடைய சத்தியத்தை எப்படி மாத்திட்டாங்களாம்? பொய்யாக, உண்மைய பொய்யா மாத்திட்டாங்க. மாற்றி சிருஷ்டிகரை சேவியாமல் யார? சிருஷ்டிகரை யார?
உன்னதமான தேவனாகிய கர்த்தர், அவர்தான் சர்வ சிருஷ்டிகர், சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினவர். அவரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டிகளை தொழுது சேவித்தார்கள். தாங்களாம் அவனை உண்டாக்கி வச்சுட்டு அதை தொழுது சேவித்தார்கள். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. மனுஷன் தன் கையில உன்னை கட்டி வச்சு செஞ்சு வச்சு இதுதான் தெய்வம்னாக்க அதை வணங்கிட்டு இருக்கிறான். இது உன்னை உண்டாக்குனவரே ஒருத்தர் இருக்கிறார், அவரை வணங்கி ஆராதிக்கணும்னா அதை கேட்கல. நான் சொல்லுகிறேன், அவர்தான் அறியப்படாத தேவன். அவர் கண்களினாலே காணக்கூடாத தேவனாய் இருக்கிறார். மனுஷரில் எவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்தான் அறியப்படாத தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது எப்படி ஆரம்பிச்சிச்சு? இது இந்த மற்ற தெய்வங்களை வழிபடுறது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மோசேயின் காலகட்டத்தில் அவர் மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த பொழுது, நீங்க அந்த வார்த்தையை வாசிச்சு பாருங்க. யாத்ராகமத்துல 19ஆம் அதிகாரத்துல 1-2 வேணா வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சேர்ந்தார்கள். ஆமா, அவர்கள் ரெவித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். போதும் 2 வரைக்கும் போதும். இப்ப அந்த சீனாய் வனாந்தரம் வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த சீனாய் வனாந்தரம் வரைக்கும் வந்துட்டு ரெவித்தீமில் அவங்க பாளையம் இறங்கி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, நீங்க 6ஆம் வசனம் வாசிங்களே. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளில் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். சரி, இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்ப யாத்திராகமம் 32ல அதனுடைய ஹைலைட் அங்க சொல்றாரு. இங்க சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க, ரொம்ப நாள் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே அந்த ரெவித்தீமிலே பாளையம் இறங்கி ரொம்ப நாளா இருக்கிறாங்க. அப்போ அடிக்கடி மோசே வந்து சீனாய் மலைக்கு ஏறி போயிட்டு இருக்காரு. 32ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்துட்டாரு. அதுல 1-2 மட்டும் வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அப்ப கூட சொல்றாரு, அவங்க ப்ளூரல்ல தான் சொல்றாங்க, தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க, எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ணுங்கன்னு நச்சரிக்கிறாங்க ஆரோனை போட்டு. அதுக்கப்புறம் நடந்தது தெரியும். பார்த்தாரு, நீங்க ரொம்ப நம்ம விட மாட்டேங்கிறாங்களே, சரி யாரெல்லாம் கழுத்துல பொண்ணு பொருள் போட்டுருக்கீங்க பூரா கழட்டி கொடுங்க. என்ன எல்லாம் கழட்டி கொடுத்தாங்க. ஆரோன்ட்ட கேட்கும்போது சொல்றாரு, நான் அதை நெருப்புல போட்டேன், அது கண்ணுக்குட்டியா வந்துருச்சுன்னாரு. நான் என்ன செய்ய முடியும், இவங்க நச்சரிப்பு தாங்க முடியலையே. என்ன சொல்லி கேட்டாங்க? எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். ஏன்னா அதுக்கு முன்னால மோசே ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. மோசே கடவுள் மாதிரி பார்த்தாங்க. இப்ப மோசே மலைக்கு போய் 40 நாள் ஆயிடுச்சு. எங்களை வழிநடத்தி வந்த மோசேக்கு என்ன ஆயிற்றோ எங்களுக்கு தெரியல. இனிமேல் எங்களை யார் வழி நடத்திட்டு போவா? எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வங்கள் எங்களுக்கு உண்டு பண்ணுங்கன்னு இவங்களே கேட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, வழியில போற ஆசாரியை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிட்டான். இதுதான் நடந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அப்ப தெய்வங்களை உண்டு பண்ணதுக்கு பிற்பாடு அத என்ன நடந்துச்சுன்னா, கடைசியில வந்து 10 கட்டளையில உடைச்சு போட்டாரு. இந்த கண்ணுக்குட்டியை எடுத்து, அந்த பொன் கண்ணுக்குட்டியை எடுத்து அக்கில சுட்டரிச்சு அதை தண்ணியில கலந்து அந்த ஜனங்கள் குடிக்கும்படியும் செஞ்சுட்டாரு. அதெல்லாம் நடந்துச்சு. இப்ப ரோமருக்கு வாங்க, 1ஆம் அதிகாரம். ரோமர்கள் நிருபத்துக்கு வந்துருங்க. 19-20 வாசி. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். அற்புதங்களை கண்டார்கள், ஆச்சரியமானவர்களை கண்டார்கள். செங்கடல் பிளந்தது, வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது. அங்கே பகலில மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் வெளிப்பட்டார். எல்லாத்தையும் பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டும் அவங்களுக்கு இருதயம் கடினப்பட்டு போச்சு. எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணுங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பாருங்க 23 சொல்லுக்கு, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், பிராணிகள் ஆகிய இவர்கள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அந்த மிருகமா அங்க வழி நடத்தி வந்துச்சு இவ்வளவு நாள். அவங்க செஞ்ச கண்ணுக்குட்டி எவ்வளவு நாள் வழி நடத்தி வந்துச்சு? இல்ல, அதுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகினார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இன்னொரு இடத்த வாசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, கர்த்தருக்கு கோபம் ஊட்டிட்டாங்க. இவ்வளவு நாள் உன்னைய பேர் சொல்லி அழைத்து அறிந்து உன்னை இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து ஆபிரகாம் காலத்திலிருந்து உனக்கு சந்ததியை கொடுப்பேன்னு சொல்லி இஸ்ரவேல் சந்ததி உருவாக்கின நாள் முதற்கொண்டு கர்த்தர்களை பார்த்து 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 எல்லாம் செஞ்சு கொடுத்து 70 பேரா போனவங்களை 24 லட்சம் பேரா மாத்தி ஆசீர்வாதங்களை பரிபூரணமா தந்து அந்த உன்னதமான தேவனை விட்டு விலகி போனா எப்படி இருக்கு அவருக்கு? அவரை விட்டு வேற ஆள போய் அவங்க வணங்கி ஆராதிச்சா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு திருவிழாவுக்கு போயிருக்கீங்க. ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளை, நல்லா கவனிங்க. ஒரு அப்பா அம்மா ஒரு மகன் போகிறாங்க. போயிட்டு அப்பாவுக்கு அம்மா கையை பிடிச்சி போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அங்கே போய் இவங்களை விட்டுட்டு யாரோ ஒருத்தனை பார்த்துட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட முடியுமா? அவருதான் எங்கள் அப்பா, அவருதான் எங்கள் அப்பான்னு அவரை போய் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா இந்த அப்பாவுக்கு என்ன ஆகும்? ஏன்னா நான் கூட நின்றுக்கிட்டு இருக்கிறேன், என்னை விட்டு அங்கே போய் எங்கள் அப்பா அங்கே அப்பான்னுக்கிட்டு இருக்கிறானேன்னா அதே வார்த்தை தான் அங்கே வந்துச்சு. அவருக்கு அன்னைக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ நாள் உன் கையை பிடிச்சி கூட்டி வந்தனே, உன் கையை பிடிச்சி இவ்வளோ நாள் உன் கூட உன்னை சுமந்து வந்தனே, எவ்வளோ அற்புத அதிசயம் கண்டிருப்பீங்க, எவ்வளோ நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தனை போயிட்டு வந்தேன் அப்பன்னா அவர் கோபம் வருமா வராதா? அதான் நியாயாதிபதிகள் 2:12 சொல்றாரு. அவர்கள் ஆராதித்தபடினால வணங்கினபடினால இந்த உன்னதமான தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். தயவு செய்து நீங்க அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. வேற யாரையும் பார்த்து கூப்பிட்றாதீங்க. இவருதான் எங்க அப்பா, இவருதான் தெய்வம்னு கூப்பிட்றாதீங்க. அவர் ரொம்ப எரிச்சல் உள்ள தேவன் வேதத்தை சொல்லியிருக்கு. அவர் மகா எரிச்சல் உள்ள தேவன் சொல்லியிருக்கு. இவர் தான் அறியப்படாத தேவன். நம்ம சொல்றோமே, இவர் தான் அறியப்படாத தேவன். இவரை தேவன் என்று அறிந்தும் அவர்கள் விட்டு விட்டார்கள். இவர் தான் கடவுள், இவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சவர்னு தெரிஞ்சும் அவரை விட்டுட்டாங்க. என்ன அழகா அது சொல்லியிருக்கிறாரு பாருங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏசாயாவில் வாசிங்களேன். ஏசாயா 43ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஏசாயா 43ல 8, 9, 11 வரைக்கும் கூட வாசிங்க. 8, 9. காதுகளில் இருந்தும் செவிடரா இருக்கிறவர்களையும் எப்படி சொல்றாரு பாருங்க, அழகா அந்த வர்ணனையை பாருங்க. 8, 9ல கண்கள் இருந்தும் குருடா இருக்கிற ஜனத்தையும். இவங்க சொல்லலாமா இல்லையா? இவங்க கண்ணுல பார்த்தானா இல்லையா? இப்ப குருடனா கூட போயிட்டானா? இவ்வளவு நாள் கூட வந்தான்ல, பார்த்தாங்கல்ல. கண்கள் இருந்தும் குருடனா இருக்கிறாங்க, காதுகள் இருந்தும் செவிடரா இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்க. எல்லாத்தையும் கூட்டி வர சொல்லுங்க. இப்ப சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து. யார் என்று? தேவன் என்று. நானே அறியப்படாத தேவன் என்று. அல்லேலூயா. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. இதான் அறிமுகம் பாருங்க. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, எனக்கு பின்னாலே யாரும் தேவன் என்று வருவதில்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. அல்லேலூயா. எனக்கு முன்னாலேயும் தேவன் யாரும் இல்லப்பா, எனக்கு பின்னாலே இருக்க போறதில்லை. நான் தான், நானே ரட்சகர், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. கண் இருந்துச்சு இல்ல, நீ பார்த்தில, உன்னை இவ்வளவு நாள் நடத்தினார் இல்ல, உன்னை ஆகார குறைவுல விட்டுட்டாரா? உன்னை பசியோடு இருக்க விட்டுட்டாரா? உன்னை வியாதியிலே விட்டுட்டாரா? இல்லையே. உன்னை தூக்கி எடுத்தாரு.
செங்கடலுக்குள்ள அமுத்தி கொண்டுட்டாரா? இல்லையே. செங்கடல் பிளந்து கூட்டி வந்தாரே. தண்ணி தாகத்தினால விட்டுட்டாரா? இல்லையே. கண்மலை அப்புறம் தண்ணீர் கொடுத்தாரு. என்னங்க இவ்வளவெல்லாம் கண் இருந்தும் பார்த்து காது இருந்தும் கேட்டு நீ உணராமல் இருந்தீன்னா உன்னை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? இது ஒருவேளை கிட்டத்தட்ட 4380 வருஷத்துக்கு நான் சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கு நமக்கு. இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, நானே இரட்சகர், என்னை அல்லாமல் தேவன் இல்லை. எனக்கு முன்னாலும் இருந்ததில்லை, எனக்கு பின்னாலும் இருக்க போறதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பாருங்க, அந்த ஏசாயாவுல 45 பாருங்க, அடுத்த பக்கம் திருப்புங்க, 21ஆம் வசனம் வாசிங்க. 45:21. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவன் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். யார் உனக்கு கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு வந்தது? நான் தான்ப்பா சொன்னேன். நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை. அவர் பாரு, அவர் அடைமொழி கொடுக்கிறாரு பாருங்க. நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை. என்னை தவிர வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா. இவ்வளவு ஆணித்தரமா சொல்லிட்டுமா நம்ம சப்பறந்துகிட்டு இருக்கிறோம்? என்னமா தெரியல. இவ்வளவு ஆணித்தரமா சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்ப நியாயமா நம்ம அவரை கோபப்படுத்துறோமா இல்லையா? அப்புறம் எப்படி அவர்கிட்ட போய் வாங்குறது? எங்க உங்க ஆண்டவர் நாளைக்கு 1 லட்சம் தருவாரா எனக்கு? உனக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்படி கேட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை நம்பணுமா இல்லையா? தாயின் வயிற்றிலிருந்து உருவாகும் முன்னமே உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் இல்லையா? உன் தாயின் கருவில் நீ உற்பத்தி ஆன நாள் முதற்கொண்டு தாங்கி தப்புவித்து உன்னை இந்த பூமியில பிறக்க வைத்து ஆசீர்வதித்து போஷித்து அரவணைத்து பாதுகாத்து பராமரிக்கிற தேவன் அல்லவா? எத்தனை பேர் இன்னைக்கு கருவிலே அழிஞ்சு போயிருக்கு குழந்தைங்க? எத்தனை பேர் குழந்தையே இல்லாம இருக்கு? எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான வியாதிகளால பாதிக்கப்பட்டு சொற்ப ஆயுசு நாட்களே போனவங்க எத்தனை பேர்? ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்று வரையிலே பாதுகாத்து பராமரித்து வருகிறாரு. அல்லேலூயா. நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது தேவனுடைய கிருபையே. அல்லேலூயா. அதனாலதான் அந்த அறியப்படாத தேவன் அவர் இன்னைக்கு அறிவிக்கிறோம். அவரைத்தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 24:15. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை வணங்குவீங்க? உங்களுக்கு உயிர் கொடுத்தவர் அவரு, உங்களை பூமியில வாழ வச்சவர் அவரு, உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தவர் அவரு, உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தவர் அவரு, சொத்து பத்துக்களை கொடுத்தவர் அவரு, வேலையை கொடுத்தவர் அவரு, சம்பாத்தியத்தை கொடுத்தவர் அவரு, ஏன் ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் அவரு. அவரை விட்டுட்டு யாரை நீங்க வணங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. உங்க அப்பா அம்மா உங்க பாட்டன் பூட்டன் எல்லாம் அங்க வச்சிருந்தாங்களே, அதை போய் சேவிக்க போறீங்களா? அதை போய் வணங்க போறீங்களான்னு கேட்கிறாரு. நீங்க போய் கெட்டு போங்க, நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாரை வேணாலும் நீங்க வணங்கி ஆராதிங்க, ஆனா நாங்கெல்லாம் அவரைத்தான் ஆராதிப்போம். அல்லேலூயா. அவரை மட்டும் தான் வணங்கி ஆராதிப்பேன்னு சொல்லி சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இந்த அறிக்கையை கர்த்தர் பாக்குறாருங்க. உண்மையிலே கர்த்தர் பாக்குறாரு. அவருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவங்க நம்ம. அவரை சேவிக்காம யாரை சேவிப்போம்? நம்ம போய் நமக்கு ஜீவன் தந்தவரை சேவிக்காம அவரை வணங்கி ஆராதிக்காம யாருக்கு போய் ஆராதனை செலுத்த போறோம் நம்ம? நிச்சயமாக இல்லை. அவர்தான் அந்த அறியப்படாத தேவன், அவர்தான் உன்னதமான தேவன், இயேசு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றொரு வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 21. எலியா பாருங்க, நீங்க ஆண்டவர்ட்ட வந்துட்டீங்க, எது வரைக்கும் நீங்க குந்தி குந்தி நடப்பீங்க? 2 நினைவுகள், 2 நினைவு இருக்கும். டபுள் மைண்டடு, அதான் 2 நினைவுன்னு சொல்ற. டபுள் மைண்டு. அப்ப டபுள் மைண்டடா எவ்வளவு நாள் நீங்க குந்தி குந்தி நடந்து போயிட்டு இருப்பீங்கன்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, அது கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். அங்க ஒரு என்ன சொல்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்க.
பாகால் தெய்வமானால் ஆ. அவனை பின்பற்றுங்கள் என்றான். பாகால் அப்படின்னா அந்நிய தேவனை நீங்கள் பின்பற்றி அவன்தான் தெய்வமானால் அவனை பின்பற்றி போயிருங்க. ஜனங்கள் பிரதியுத்தரமாக ஆ. அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ம், அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, ம், கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் ம். மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், ஆ. பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். பாருங்க, அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் பெரிய சம்பவம். அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அப்புறம் கொன்று குமிச்சிட்டாங்க கடைசியில. சரி, அப்ப அந்த சொன்னப்பட்ட வார்த்தை நீங்க ஞாபகப்படுத்துங்க. கர்த்தர் தெய்வமா இருந்தால் நீங்கள் கர்த்தர் ஆராதிங்க. இல்ல பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றி போயிருங்க. எது வரைக்கும் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடப்பீங்க. நான் சர்ச்சுக்கு வருவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு பக்கமும் போவாருன்னு அர்த்தம். அப்ப அது 2 நினைவுகள். கர்த்தர் தெய்வமா கர்த்தரை பின்பற்றி வந்துருங்கிறார். பாகால் தெய்வமா பின்பற்றி நீ போய் நான் உன்னை கேட்கல. நான் யாரெல்லாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரோ அவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார். அதை விட மேலாக யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த கேட்டகரியை கொடுக்கிறார், தகுதியை கொடுக்கிறார். பாருங்க, என் பிள்ளைப்பா பாரு. இந்த வாக்குத்தத்தம் அப்படித்தான் சொல்லுது, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அந்த அதிகாரம் யாருக்கு கிடைக்கும்? அவரை பின்பற்றி அவரை வணங்கி ஆராதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி கிடைக்கும், மேலே வேற யாருக்கும் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:36 வாசிச்சுட்டு அப்படி திரும்ப பழைய ஏற்பாட்டுக்குள்ள வருவோம். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன், இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். நீங்க சிலுவையில் அறைஞ்சு கொன்னீங்களே, அந்த இயேசுவைத்தான் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவரை அல்லாமல் மீட்பில்லை, ரட்சிப்பில்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப யாரு நமக்கு முன்னாள் இருக்கிற தெய்வம்? யாரு? ஏசப்பா. அறியப்படாத தேவன் அவரு தான். ஜனங்கள் நிறைய பேர் இன்னைக்கு அதை அறியல. ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, இந்த உலக அளவில் இன்றைக்கு 840 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இதுல 280 கோடி ஜனங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். முதல் இடத்துல இருக்கிறது கிறிஸ்தவம். 280 கோடி ஜனங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். அதற்கு பிறகு மற்ற இருக்கிறாங்க, மற்ற அப்படி தொடர்ந்து பின்னால ஒவ்வொரு காரியத்தை பின்பற்றுகிறவர். இறுதியாக சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 100 3ஆம் வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன தெளிவா அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அந்த உன்னதமான தேவன் ஒருத்தர் தான் கடவுள்னு தெரிஞ்சுக்கங்க. நாம் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம உண்டாக்குனதெல்லாம் தெய்வம் இல்ல, நம்மை உண்டாக்கினது தான் தெய்வம். அல்லேலூயா. புரியுதா விஷயம்? நாம உண்டாக்குனது தெய்வம் அல்ல, நம்மை உண்டாக்கினது தான் தெய்வம். அது இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க, நாம் தூக்கி சுமக்கிறதெல்லாம் தெய்வம் இல்ல, நம்மை தூக்கி சுமப்பவர் தான் தெய்வம். கரங்களை கத்திரமே Praise the Lord. Hallelujah. அவர்தான் அறியப்படாத தேவன். இன்னும் இந்த முழு உலகத்தினாலும் அறியப்படாத தேவனாய் இருக்கிறார். அதுக்காகத்தான் இந்த நற்செய்தி சுவிசேஷம் ஊழி எனக்கு பெருகிட்டு போய்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை உண்டாக்கின ஒருத்தர் இருக்கிறார், நம்ம இந்த பூமியில பேர் சொல்லி அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், நம்மை காப்பாற்ற ஒருத்தர் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவரும் நித்திய ஜீவகாலம் வரையிலே நம்மை நடத்தி கொண்டு போகிறவரும் ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவரே அந்த கிறிஸ்து இயேசுவே மெய்யான தேவனும். வாசிங்க 1 யோவான் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசி நிறைவு செய்வோம். 1 யோவான் 5:20 வாசி நிறைவு செய்வோம். வாசிங்க எடுத்தோம். மேலும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனுடைய குமாரன் வந்து
நமக்கு புத்தியை தந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் இவரே யாரு? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். இவரே இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அல்லேலூயா. இவர் தான் அறியப்படாத தேவன். யார் அவர்னா அவர் தாங்க உண்மையான கடவுள். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இன்னும் சில வார்த்தைகள் இருக்கு, நமக்கு நேரம் அதிகம் இல்லை. நம்ம அடுத்து ஜெபத்துக்கு நிறைய கடந்து போகணும். இதோடு கூட நிறைவு செய்யறேன். தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற அந்த காரியத்தை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன இந்த காரியம் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது தெரியுமா? ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் அல்லது உங்களை சார்ந்திருக்கிற உங்கள் குடும்பங்களும் கூட அறியப்படாத தேவன் யார் என்று அறிந்து கொள்ள நீங்கள் விரும்பினா ஆலயத்துக்கு கடந்து வாங்க. அந்த உன்னதமான தேவன் இயேசு. 1 யோவான் 5:20 சொல்லப்பட்டது வார்த்தையின் பிரகாரம் இவரே, இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் அவர் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவை நாம் எழுந்து நின்று, ஆண்டவரே, அந்த மெய்யான தேவனை நான் கண்டிருக்கிறேன், அந்த மெய்யான தேவனுக்குள்ளே நான் பலப்பட்டிருக்கிறேன், அந்த மெய்யான தேவனை நான் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன், அவர்களை விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லி நாம் அவருக்கு முன்பாக ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவரே இயேசுவே, மக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உம்முடைய திருப்பாதத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிற ராஜா. இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நிறைய சாட்சிகளை எழுப்பி கொடுத்தீர். அதே போல அநேக அற்புதங்களை அடையாளங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக முதலாவது நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைக்கும் விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளிலே கடந்து வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் நீர் பேசி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நாங்கள் எங்கள் முன்னோர்கள் போல் அல்ல தகப்பனே. கிறிஸ்து இயேசு யார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற ராஜா. இந்த வார்த்தைகள் நாங்கள் வாசித்து அதை தியானித்து அதை விசுவாசித்து அறிக்கையிட்டு இருக்கிறோம் தகப்பனே. 1 யோவான் 5:20 சொல்லப்பட்ட இறுதியான வார்த்தையின் பிரகாரம் இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறாருங்கிற வார்த்தையை நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி கொடுக்கிற தேவன் அல்லவா? சகலத்தையும் ஏற்ற வேளையில குறித்த காலகட்டத்தில் நிறைவேற்றி தருகிற தேவன் அல்லவா? எங்களை குறித்து முன்குறித்து வைத்திருக்கிற தீர்மானங்களை நிறைவேற்றி தருகிற தேவன் அல்லவா? எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கண்டு கர்த்தாவே உமக்கு சாட்சிகளா இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு இன்றைக்கு உதவி செய்வீராக. இந்த ஒரு புதிய வருஷம், இந்த 2026ஆம் ஆண்டுல தகப்பனே, நாங்கள் நிறைய சாட்சிகள் நாங்கள் கேட்கணும். எங்களை ஒவ்வொருத்தரையும் சாட்சிகளா ஏற்படுத்துங்க. கர்த்தர் எங்களுக்கு இப்படி நன்மை செய்தார், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு வாய்க்க பண்ணினார், தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அபரிமிதமாய் நன்மை செய்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சாட்சியை ஏற்படுத்தி கொடுப்பீராக. அற்புதங்களை செய்வீராக. விசேஷமா இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக தேவரீர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி பிரமாணத்தின்படியாக வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் அவரவர் குடும்பங்களையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நன்மையால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.